பண்ணிக்கிங்க 2 நாளைக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தீவனத்தை ஏற்றிக்கிங்க. சரி ஒரே நிமிஷம். அவன் டிரைவர் வந்து அவன்கிட்ட வாடகை பேசி சும்மா பையன் கையில் பேருக்கு இந்த வணக்கங்கண்ணா. வணக்கம். இந்த வாரம் சந்தை நிலவரத்தை கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த வாரம் சந்தை நிலவரம் ஓரளவுக்கு மாடு எடுத்தோம். மாடுகள் வந்து கம்மி. போன வாரம் மாடுகள் ஜாஸ்தி, விலை கம்மி. இந்த வாரம் மாடுகள் கம்மி, கொஞ்சம் விலையும் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாடுகளை நம்ம கஸ்டமருக்கு எடுத்துட்டோம். அப்போ இந்த வாரம் ஒரு கஸ்டமருக்கு எடுத்தல, 2 கஸ்டமருக்கு எடுத்தல. ஏன்னா நீங்கள் நம்ம பார்த்தது ஹெச்எஃப் ரக மாடுகள் தான் அதிகமாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே ஹெச்எஃப் ரக மாடுகள் இப்போ வெயில் சீசனில் ஹெச்எஃப் ரக மாடுகள் செலக்ட் பண்ணுறாங்க. என்ன வச்சுருக்கவங்க சரி எல்லோரும் வெயிலே கட்டி மாடு கட்டு வளர்த்த போகிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய மாடு வாங்குறவங்க இட வசதி இருக்குது, தீவன வசதி இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, தென்னந்தோப்புக்குள்ளே செட்டு போட்டிருப்பாங்க. அதில் வச்சு பராமரிக்கிறோம் பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி கேட்குறாங்க வந்துட்டு நான் ஓகே இந்த மாதிரி நான் பராமரிக்கிறேன், எங்கள் ஊர்லாம் வெயில் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இது செட் ஆகுதுன்னு கேட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்களா? ஆமாங்க ஆமாம். ஹெச்எஃப் எடுத்தாக்கா பால் நல்லா வரும் அப்படின்ற எண்ணம் விரும்பி கேட்குறாங்களோ இல்லை? இப்போ ஒரு ஆள் நான் சொன்னால் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு வெயிட்டான ஆள் வராங்கன்னா அவங்களுக்கு அதை மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியும். பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கவங்க போய் எனக்கு ஹெச்எப் மாடு தான் வேணும்பாங்க. அதை வாங்கி கொடுத்தா மாடு ஃபெயிலியர் ஆகுது, அவங்களால பக்குவம் பண்ண தெரியாது. நீங்கள் கேட்குறப்ப கூட அதை கேட்டுன்னு இருக்கீங்க அவங்க. ஆமாம் ஆமாம். எப்படி இருக்குது இந்த ஊருக்கு இது செட் ஆகாது, இந்த ஊர் ஏது என்ன பண்ணுறீங்க எதுன்னு நம்ம அப்படியே நம்ம எடுத்த வாட்டில் அப்படி கேட்க முடியாது. அப்படியே விஷயங்களை உள்ளுக்கு விட்டால் தான் போட்டு வாங்க முடியும். அப்போ தான் நம்ம இது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு நம்ம கணிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு ஹெச்எஃப் கேட்குறவங்களுக்கு ஹெச்எஃப் கிராஸ் இது உங்கள் ஏரியாக்கு செட் ஆகும், இது ஒரிஜினல் வேண்டாம் இப்படி எடுத்துக்கங்க நம்ம சொல்லுவோம். சஜஷன் நீங்கள் கொடுத்துட்றீங்க, அவங்களும் கேட்டுக்கிறாங்க. நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. பாலும் நல்லா அவங்களும் இங்கே கறந்து பார்த்து வாங்கின்னு போன கஸ்டமரை பார்த்துட்டு. ஆமாம் ஆமாம். ஏன்னா ஏதாவது குறைபாடு இருக்கா, அவங்க சொன்ன அளவுக்கு வருமா வராமல் அவங்க கறந்து வருது. இங்கேயே கறந்து பார்த்து கண்ணுக்குட்டி விட்டு நம்ம பால் கறந்து தான் வண்டியை ஏற்றுறோம். பாலை கறந்து தான் ஏன்னா பாலை கறக்காமல் மடி பெருசாக போட்டு ஏற்றி விட்டோம்னா அங்கே போனால் மடி நோய் வந்துடும். மடி வீங்கிச்சுன்னா மடி நோய் வந்துடும். அதனால் இங்கேயே பாலை கறந்து பார்த்துட்டு மடியை ஏற்றுவோம். சுத்த பாலை கறந்து விட்டு ஏற்றுவோம். இப்போ இங்கே அவங்க வர கஸ்டமருங்க எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பால் வர்க்க மாடு எனக்கு இந்த ரேட்டில் இந்த பட்ஜெட்டில் எனக்கு இந்த மாதிரி மாடு இந்த ரகத்தில் வாங்கி கொடுங்கன்னு மட்டும் கேட்குறாங்களா? இல்லை சுழி சுத்தத்தோடு பார்த்து கொடுங்க, சுழி சுத்தத்தில் வாங்கி கொடுங்க, நல்ல மாடை விலை கம்மியில் எனக்கு இந்த பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி முடிஞ்சாலும் கம்மியும் வாங்கி கொடுப்போம், ₹1 ₹2 எச்சும் போட்டு வாங்கி கொடுப்போம். இல்லை அவங்க கேட்குற மாதிரி சுழி சுத்தத்தோட பால் இத்தனை லிட்டர் கறக்கிற மாதிரி இத்தனை சுழியில் தான் இத்தனை ஈத்தில் தான் வேணும், இத்தனை பல்ல கேட்பாங்க. எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுதா? இல்லை 1-2 கஸ்டமர் கொஞ்சம் சிரமம் தான். அப்புறம் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியலன்னா அவங்க ஒன்றா நம்ம பக்கம் வரணும், இல்லை நாம் அவங்க பக்கம் போய்க்க வேண்டியது தான். ஏன்னா அது மாதிரி தான் எல்லாமே அமையாது. 1-2 அவங்க பால் அதிகமாக கொடுக்குது, நம்ம பட்ஜெட்டில் இருக்குது, ஓகே சுழி பரவாயில்ல, மெயின் சுழி வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கலான்றது. அதெல்லாம் சொல்கிறாங்க, விளக்கத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துட்றோம். கர்நாடகாவுக்கு ஒரு 5 மாடு எடுத்து கொடுத்துருந்தீங்க ஹெச்எஃப். அதுவும் சிந்தாமணிக்கு இங்கேருந்து வாங்கி கொடுக்குறீங்கன்னாக்கா சிந்தாமணியில் கிடைக்காத மாடு அங்கே கிடைக்குது. அப்படி இல்லை, இங்கேருந்து தான் அங்கே போகுது. அங்கே என்ன ஆகாயத்துலேருந்து தான் குதிக்குது, இங்கேருந்து தான் மாடு சிந்தாமணிக்கு போகுது. தெரிஞ்சவங்க இங்கே வந்து வியாபாரியிலேருந்து எல்லாம் இங்கே வந்து வாங்குறாங்க. ஒரு சில பேர் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே பார்க்க வேண்டிய வியாபாரம்லாம் இங்கே தாங்கிறாங்க. எல்லாரும் சந்தை பெரிய சந்தை, இப்படி மாடுகளும் கிடைக்குது, ஹெச்எப் மாடும் கிடக்குது, எல்லா மாடும் கலந்துருக்கும். அப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தரமான பொருள் எடுக்க முடியாது. சிந்தாமணியில் எப்படின்னா நல்லா கருப்பு வெள்ளையாக தெரியுதுனால நல்லா ஒன்றக்கட்ட பேர் தெரியும். எல்லாம் ஹெச்எஃப் ரக மாடுகள் தான் அதிகமாக தெரியும். பார்த்தா எல்லாம் கருப்பு வெள்ளையாக கோட்டம் தெரியும். இங்கே அப்படி இல்லையே, 35 ரூபாய்க்கு மாடு இருக்குது, 1,50,000 ரூபாய்க்கு மாடு இருக்குது, 60,000க்கு மாடு இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு. மேலே பார்த்தா நம்ம கச்சால் முச்சாலும் இருக்கும். எல்லா வகையான பட்ஜெட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது இங்கே. ஆமாம், குறைந்த பட்ஜெட்லேருந்து அதிக அளவு பட்ஜெட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எந்த ரேட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட் என்ன இருக்குது, நம்ம எண்டிங் ரேட் என்ன வரைக்கும் வாங்கி கொடுத்துருவோம்? வந்து 35-40 ரூபாயிலேருந்து லட்சம் மேலே முடியும். இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்தது பட்ஜெட்டு ஸ்டார்டிங்கு எண்டிங்கு எந்த அளவு? ஒரு 50 ரூபாயிலேருந்து 130 முடி வாங்கி கொடுத்துருவோம். எல்லாமே அவங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனது. ஆமாம், கஸ்டமருக்கு பிடிச்சி தான் நம்ம பணம் வாங்கி கொடுக்குறோம், அட்வான்ஸ் வாங்கி கொடுக்குறோம். பிடிக்காமல் யார்ட்டையும் வலுக்கட்டாயம் பண்ணி அட்வான்ஸை கொடுங்கன்னு வாங்கி கொடுக்குறது. அது திருப்தியாக இருந்தால் தான் நம்ம அவங்ககிட்ட பணத்தை வாங்கி அட்வான்ஸை கட்டிட்டு மாட்டை வாங்கி 2 மணி நேரம் கழிச்சிட்டு அப்புறம் மாட்டை பால் கறந்து பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்களே கறக்க தெரிஞ்சு அவங்களே கறக்க விட்டு அப்புறம் தான் வண்டியை ஏற்றி கொடுக்குறோம். சரிங்க, எவ்வளோ பால் வண்டி எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஏற்றி கொடுக்குறது எல்லா வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். ஸோ வரப்போகிற வீடியோஸில் எல்லா வீடியோவும் அதில் வரும். இனி வரப்போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலையும் மாடு எடுக்கிறத காமிக்கலாம், வெளியே பண்ணையில் எடுத்து தரது பார்க்கலாம். இன்னும் அது போக வந்து சிந்தாமணிலையும் அடுத்த வாரத்தில் இருந்து மாடு எடுக்கிறோங்க. பெரிய பெரிய பண்ணை கேட்குறாங்க,
ஒரு விசிட் அதுலேயே எடுத்து நீ மாடு எடுத்து தரோம். சிந்தாமணிலையும் மாடு எடுக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு. பண்ணலாம். அப்படி தேவைப்படுறவங்க நேராக சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணிக்கெல்லாம் ஈரோடு வந்துடுங்க. வாங்கி நம்ம கார்லேயே கூட்டிகிட்டு போய்க்கலாம். சரிங்க. ஓகே, நன்றிங்க.